ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 19 குத்து விளக்கெரிய. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்புகிறாள். சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னையிடம் கதவை திறக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தாள். நப்பின்னையும் கதவை திறக்கலாம்னு எழுந்தா. ஆனா கண்ணன் தான் முதலில் சென்று ஆண்டாளை அனுக்கிரகிக்க வேண்டும் என்று நப்பின்னையை போக விடவில்லை. ஆண்டாள் சொல்கிறாள், குத்து விளக்கெரிய, சுற்றி மங்களகரமான விளக்குகள் எரிய, கோட்டு கால் கட்டில் மேல் குவலையா பீடம் என்ற யானையை கண்ணன் அழித்தாரே, அந்த யானையின் தந்தங்களை கால்களாக கொண்டு கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அந்த கட்டில் மேல் பஞ்சினால் ஆன படுக்கையின் மீது ஏறி கொத்தலர் பூங்குழல் கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கும் பூக்களை அணிந்த கூந்தலையுடைய நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அந்த நப்பின்னை மேலே தன் அகன்ற விரிந்த மார்பை வைத்துக்கொண்டு சயனித்திருக்கும் கண்ணனிடம் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும்னு ஆண்டாள் கேட்கிறா. முதலில் கண்ணனை எழுப்பியும் அவன் எழுந்துக்கல. அடுத்து நப்பின்னையை எழுப்பினாலும் கண்ணன் அவளை விடவில்லை. உள்ள இருந்தே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்பது ஆண்டாளின் தவிப்பு. இப்ப கண்ணன் ஆண்டாளிடம் பேச வாய் திறக்கிறார். ஆனால் நப்பின்னையோ மை தடம் கண்ணினாய். மையால் அலங்கரிக்கப்பட்ட விஷாலமான கண்களை உடையவள் நப்பின்னை. அந்த கண்களை கொண்டு தன் கண் ஜாடையாலே கண்ணனை ஆண்டாளிடம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆண்டாள் தன்னை தான் அழைத்தாள். அதனால் தான் சென்று கதவை திறந்து ஆண்டாளுக்கு அனுக்கிரகிக்க வேண்டும் என்பது நப்பின்னையின் எண்ணம். ஆண்டாள் சொல்கிறாள், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்காட். நப்பின்னை பிராட்டியே, உன் மணாளனான கண்ணனை ஒரு கணமும் எழுந்திருக்க கூட அனுமதிக்க மாட்டேன் என்கிறாயே. ஆண்டாளும் யோசிக்கிறா, நப்பின்னை என்ன செய்வாள்? பாவம், எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயாள். உன்னால கண்ணனை பிரிந்து ஒரு கணமும் இருக்க முடியாதுன்னு ஆண்டாள் சொல்றா. தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். ஆண்டாள் நப்பின்னையை பார்த்து சொல்கிறாள், ஆனால் இது உன் ஸ்வரூபத்திற்கும் சேராது. உன் ஸ்வபாவமான கருணை என்கிற தன்மைக்கும் சேராது. அதனால் நீ வந்து கதவை திறந்து எங்களை அனுக்கிரகித்து கிருஷ்ணனிடம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறாள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறவாய். மைத்தடம் கண்ணினாய், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே.